வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சித்திரமலைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சித்திரமலை எங்க இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் கண்டாண்டா தான் இந்த சித்திரமலை இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதாங்க சித்திரமலை. இங்க யாரு மூலவர்னு பாத்தீங்கன்னா சிவன் தான் இங்க மூலவர். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. இந்த மலை சரியான ஹைட்ல இருக்குங்க. இப்போதைக்குதான் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? மறக்காம இந்த கோயிலுக்கு பாருங்க. இந்த கோயில் மலை மேலதாங்க இருக்கு. 2 கிலோமீட்டருக்கு மேலதான் நம்ம இருக்கு. இப்போ நம்ம நடந்து வர தேவையில்ல. படி நமக்கு இங்க ரூட் இருக்கு. நம்ம பைக்லயே வந்துடலாம். ஐயா உங்க பேருங்க ஐயா? ராமசாமி. இந்த கோயிலை பத்தி சொல்றீங்களாங்க ஐயா? கோயில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இது சித்தர்மலை சன்னியாச்சி கட்டணம். இப்போ திருவண்ணாமலையிலேருந்து சித்தரங்கள்லாம் தங்கி இருக்கு. சிவன் இருக்க அவரை மட்டும் படைத்து அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாளடைவில் தெரியாத ஊருக்காரங்க மட்டும் வந்து சாமி கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 வருஷமாக தான் அப்புறம் மேலே கண்ட துன்பத்துக்கு அப்புறம் ஊர் மக்கள்லாம் பேசி சாப்பிட்டு அதெல்லாம் வசூலி பண்ணி கல்வியிலே உருவாயிருக்கு. சிவன் ஆடி கோயில் கோயில சிவனை சுற்றி கோயில் கட்டி. இங்க எந்தெந்த சித்தருங்க ஐயா வந்திருக்காங்க? அதுக்கு இப்போ நிறைய இருக்காங்க. சித்தர் இருந்ததே ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் தங்கியிருக்காங்க. தங்கிதான் அந்த சிவனை வச்சிருப்பாங்க. இந்த சிவன் பேருங்க ஐயா? இது மகாலிங்கேஸ்வரர். மகாலிங்கேஸ்வரர். மக்களே, உங்களுக்கு இங்க சாமிகள்லாம் தெரியுதுங்களா? விநாயகர், முருகன் எல்லாமே இங்க இருப்பாங்க. இப்போ கோயில் இங்க கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துலயும் எடுத்து வெளில வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்க எப்படி இருக்குன்னு. மறக்காம பாருங்க. இந்த கோயில் 200-300 ஆண்டுகள் மிகவும் பழமையானதுங்க. இங்க மோஸ்ட்லி இங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க. சித்தர்மலை சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. இங்கதான் தங்கியிருக்காங்க. இப்பதான் கோயில் ஃபுல்லாவே கட்டிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க நடந்து வர தேவை கிடையாது. நீங்க கார்லயும் வரலாம், பைக்லயும் வரலாம். இங்க பாருங்க, பாறைகள்லயே அந்த காலத்துல தொட்டிகள்லாம் இருக்கு. அங்க ஒரு கோயில் தெரியுதா உங்களுக்கு? நாங்க அங்க போய் நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. ஒரு சோளம் இருக்கு. இது கோயிலுடைய பின்புறம் தான் இது எல்லாமே இருக்கு. நீங்க மறக்காம பாருங்க. அங்க ஒரு நாகப்புத்து இருக்கு. நாங்க அங்க போய் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மரத்துல கட்டியிருப்பாங்க. ஏன்னா வேண்டுதலுக்காக இங்க கட்டியிருப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாவே மழை தாங்க. இந்த பக்கம் அங்கே ஒரு 15 கிலோமீட்டர் போய் கொல்லிமலை ஸ்டார்ட் ஆகிடும். இந்த நாமக்கல் மாவட்டம் ஃபுல்லாக மழை அதிகமாக இருக்கும். இப்போ மறக்காம இந்த சித்திரமலைக்கு பாருங்க. நாகப்பூத்து தெரியுதுங்களா? பாருங்க, வளையல் எல்லாமே இங்க கட்டியிருப்பாங்க. நாங்கள் வேண்டுதலுக்காக கட்டியிருக்காங்க. இந்த கோயில் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாதுங்க, சித்திரமலை. அதனால மறக்காம சித்திரமலைக்கு பாருங்க.
இப்போ இந்த நம்ம மலைக்கு உச்சிக்கு போகலாம். இப்பதாங்க இந்த கோயில் வந்து கட்டிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மலை உச்சிக்கு தான் போய் உங்களுக்கு தெரியுதா, அந்த உச்சிக்கு தான் இப்போ நம்ம போக போறோம். இங்க இருந்து பாருங்க வியூ பாயிண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சு தண்ணியில தேங்கி நிக்குங்க. டான்ஸே கிடையாதுங்க. வேற லெவல். இப்பதான் கீழே வந்து ரோடெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரோடெல்லாம் இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் போட்டு முடிச்சுருவாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வரலாம். இப்போதைக்கு வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாக மணலுமாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சுங்க. ஆனால் பார்த்து தாங்க போகணும் மேலே. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே தான் வந்து தீபம் ஏற்றுவாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே தான் தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் அந்த மாதிரி நேரத்தில் தீபம் ஏற்றுவாங்க. இதுதாங்க மலை உச்சி. நம்ம மலைக்கு உச்சிக்கு வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து வேற லொகேஷன்ல சந்திக்கலாம்.